நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா? சரி, இந்த பூமி நீரால் உருவானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம பூமியை மாதிரியே மற்ற கோள்களும் நீரால் தான் உருவாகிருக்குமா? ஆலோக் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதிய ஒரு புத்தகம் த வாட்டர் புக் அப்படிங்கிற அந்த புத்தகத்திலிருந்து எடுத்த ஒரு சில துளிகள் தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நம்ம வீட்டு நூலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. த வாட்டர் புக் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது இந்த பிரபஞ்சமே நீரில் தான் உருவாகியிருக்கும் அப்படிங்கிற உண்மையை அறிய முடியுது. ஆலோக் அவர்கள் சில விஞ்ஞானிகள் கூட அண்டார்டிகாவுக்கு ஒரு முறை பயணம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. சரியாக பயன்படுத்திக்கிட்ட அவங்க அந்த அண்டார்டிகா பயணத்தை 1 மாதம் சுற்றி திரிஞ்சிருக்காங்க. அந்த 1 மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறையா நீரை பற்றி நிறையா ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. அதோட விளைவு தான் இந்த H2O அப்படிங்கிற த வாட்டர் புக். உலகத்திலே மிக மிக எளிதான ஒரு வேதியியல் குறியீடு அப்படின்னா அது H2O வாட்டர் குறியீடு மட்டும்தான். இந்த பூமி உருவானப்போ பூமிக்கு வெளியில் நீர் நிறைய மிதந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மேகங்களாகவும் பனிக்கட்டிகளாகவும் மாற சுமார் 2 கோடி வருஷம் ஆச்சாம். பூமி உருவான சமயத்தில் இந்த பூமி மிகுந்த வெப்பமாக இருந்துச்சு அப்படிங்கிற தகவல்லாம் நமக்கு தெரியும். அந்த சமயத்தில் கரியமில வாயுக்கள் அதிகமாக இருந்துச்சாம். பல 100 லட்சம் ஆண்டுகள் பிறகு தான் இந்த கரியமில வாயுக்களின் தன்மை மிக குறைவாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமி அந்த சமயத்தில் தான் குளிர்ந்து இருந்துச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது நீர் பூமியில் அப்போ தான் என்ட்ரி ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். நீர் தூசிகள் எல்லாமே மேகங்களாக ஒன்று திரண்டு மழை பொழிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மழை பார்த்திங்கன்னா பல 100 ஆண்டுகளாக பொழிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பூமி உருவான அந்த சமயத்தில் சூரிய கோள்கள் எல்லாமே சூரியனை விட்டு தள்ளி மிக தொலைவில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது சூரிய ஒளியே படாத அளவுக்கு தூரத்தில் இருந்துச்சான். ஸோ அந்த கோள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் எல்லாம் பனிக்கட்டிகளாக தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் சூரிய ஒளியே அங்கே எல்லாம் படலை இல்லையா? ஸோ இதே தன்மை தான் செவ்வாய் கிரகத்திலையும் நிலவி இருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த புத்தகமும் அதுதான் சொல்லுது. ஸோ பூமியை விட மற்ற கோள்களில் உயிர்கள் இருக்கா அப்படின்னு ஆராய்வதற்கான முதல் படியே அந்த கோள்கள் எல்லாத்துலேயுமே தண்ணீர் இருக்கா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஆராயணும்னு இந்த புத்தகம் சொல்லுது. ஸோ அதனால தான் அமெரிக்காவில் உள்ள நாசா நிறுவனம் கூட ஃபாலோ த வாட்டர் அப்படிங்கிற விதியை கடைபிடிக்கிறாங்க. இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் சிறப்பான தகவலை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்குறேன். நன்றி, வணக்கம்.